பேர் என்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, எதுக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிறீங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு வந்து நான் நிறைய ரீசன்ஸ் நிறைய ரீசன்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன் சரிங்களா. இப்ப இது என்னன்னா பின்னி மில் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில பெரம்பூருங்கிற ஒரு இடத்துல வந்து பின்னி மில்ங்கிறது முன்னாடி ஒரு காலகட்டத்துல ஆங்கிலேயர் காலத்துல வந்து இந்த துணியெல்லாம் வந்து தயாரிப்பாங்க இல்லையா, நெய்வாங்க இல்லையா, அந்த அங்க இருந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு எல்லாம் வந்து இங்க அந்த இடத்துல இருந்துதான் மில்ல இருந்து துணியெல்லாம் வந்து இது பண்ணி கொண்டுட்டு போய் பண்ணுனாங்க. அந்த இடத்துல வந்து இப்ப வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ்பிஆர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 48 ஃப்ளோர்ல வந்துட்டு ஒரு பில்டிங் வந்து கட்டி வச்சிருக்காங்க சரிங்களா. அதை சுத்தி வந்துட்டு மார்க்கெட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் மாதிரி, அதாவது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஷாப்ஸும் வந்துட்டு வரப்போகுது. இப்ப இத வந்து என் கூட வேலை பாக்குற ஒருத்தர் வந்து ஒரு சார் என்ன பண்ணாரு, என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி, மேடம் இங்க பாருங்க இப்படி ஒரு இது இருக்கு, எனக்கு செம கடுப்பாயிடுச்சு, அந்த ஏரியாவை வந்து கிராஸ் பண்ணி வர்றப்பவே எனக்கு செம கடுப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. நான் முதல்ல என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லுங்க முதல்ல அப்படின்னா அப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து பின்னி மில்ங்கிறத பத்தி சொன்னாரு. அப்ப சொல்லிட்டு அதுல ஒரு போர்டு போட்டிருக்காங்க என்னன்னா, இந்த மாதிரி வந்து கறி சாப்பிடுபவர்கள் உள்ளே அனுமதி வரக்கூடாது அப்படின்னு வந்து போட்டிருக்காங்களா அந்த போர்டுல. கறி சாப்பிடுற ஊர்ல இடம் வாங்கலாம், அது எல்லாமே மார்வாடி வாங்கியிருக்காங்க. நார்த் இந்தியன் வந்து வட இந்தியர்கள் வந்து வாங்கி அந்த ஃபுல் இதுவுமே வந்து அவங்க தான் ஆக்குபை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே தெரியும் ரிச்சி ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே மார்வாடிகள் தான். அதே மாதிரி வந்து சென்னையில வண்ணாரப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு ராயபுரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அங்க எல்லாமே மார்வாடிகள் தான், அதாவது வட இந்தியர்கள் தான் வாங்கியிருக்காங்க. இப்ப பிஆர் கூட மார்வாடி தான் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே மார்வாடிகள் தான் வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை. உடனே வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப கறி சாப்பிடுறவங்க வந்து கறி சாப்பிடுறவங்க ஊருன்னு தெரிஞ்சுதானே வந்து இடம் வாங்கினேன், அங்க வந்து வீடு கட்டுனேன், என்ன சொல்றது பிளாட் போட்ட. அப்ப நல்ல ரோஷம் உள்ளவங்க கறி சாப்பிடுறவங்க ஊர்ல நீங்க எதுக்கு வாங்குறீங்க, வாங்கிருக்க கூடாது, உங்க ஊர்லயே வாங்கிருக்க வேண்டியதானே. எங்க ஊர்ல கறி சாப்பிடுவாங்க, தமிழ்நாட்டுல கறி சாப்பிடுவாங்கல்ல, அப்ப எதுக்கு நீங்க இங்க இடம் வாங்குறீங்க, வாங்கக்கூடாது, உங்க ஊர்ல வாங்கிருக்க வேண்டியதானே. மத்ததுக்குலாம் எங்க ஊர்ல வந்துட்டு எங்களையும் வந்து இது பண்ணுவீங்களா. அப்ப வந்து நிறைய பேர் வந்து அந்த பின்னி மில்ஸை பத்தி நான் இதெல்லாம் பண்றப்ப அப்ப அந்த சார் வந்து என்கிட்ட இதையும் சொன்னாரு. இப்ப அங்க இருக்கவெல்லாம் பணக்காரனா ஆயிடுவான், நம்ம ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா மேடம், தமிழ்நாட்டுக்காரங்க அங்க போயிட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்ப்பாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலையில இருப்பாங்க. நம்ம மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை வந்து பாத்துட்டு இருப்பாங்க. அது பக்கத்துல புழல் ஏரி அந்த மாதிரியான ஏரிகள்லாம் இருக்கு. ஆனா இந்த மார்வாடிகளுக்காகவே அந்த சைடு இருக்க ஒரு ஏரியா இவங்களுக்கு இந்த பில்டிங்க்கு தண்ணி வேணுங்கிறதுக்காக தூர்வாரிட்டு இருக்காங்களாம். அப்ப மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு இது பண்றாங்க, அதுக்கெல்லாம் யாருமே ஏரிய தூர்வாரல. எவனோ ஒரு பணக்காரர்கள் வட இந்தியர்கள் வந்து இது பண்றதுக்கு தூர்வாடுறீங்களா. சரி ஒரு சைடு நான் அப்போ சொன்னேன், என்ன சார் இது இந்த மாதிரி எல்லாம் குடும்பம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டுல நடக்குது. ஒரு சைடு பார்த்தா நம்மளுடைய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு தெலுங்குக்காரங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. தெலுங்குக்காரங்க கையில நிறைய நம்மளுடைய நிலங்கள் வந்து தமிழ்நாட்டுல அவ்வளவு வீடு தெலுங்குக்காரங்க வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு சைடு மார்வாடிகள் இருக்காங்க. வெளி மாநிலத்தவர்கள் உள்ள வரதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இன்னர் லைன் பெர்மிட் இருக்கு. சீமானன் அதை வந்து ரொம்ப அடிக்கடி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்காக தான் தமிழ் தேசியம் வந்துட்டு நான் ஆதரிக்கிறேன். ஆனா இவங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டா அவரை வந்து கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஆதங்கத்தோட அந்த விஷயத்த சொன்னாங்க. நன்றி மக்கள்.